குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். சனி பேச்சின் பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று கும்பராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்திலே ஒரு கிரக மாற்றம் நிகழும் பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய பலாபலன்களை நம்மால் ஒரு 30% தான் கணித்து சொல்ல முடியும். காரணம், மற்றபடி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மால் ஒரு துல்லியமான பலனை உங்களுக்கு கூற முடியும். உங்களுக்கு இப்பொழுது சனி தசையும் சேர்ந்து நடக்கிறதா, சனி புக்தி இருக்கின்றதா, சனி அந்தரம் நடக்கின்றதா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த பலன்களை நாம் கிருத்தியமாக உங்களுக்கு சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் கும்பராசிக்காரர்களை நீங்கள் 7.5 சனியின் பிடியிலே சிக்கி போன 2.5 ஆண்டு காலமாக ஜென்ம சனியினாலே படாத பாடுபட்டு விட்டீர்கள். எத்தனை விதமான கஷ்டங்கள், துக்கங்கள், அவமானங்கள், வேதனைகள், கடன் தொல்லைகள், எதிர்ப்புகள் என்று மனம் நொந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்ற அளவிற்கு ஒரு விரக்தியுடன் நீங்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது ஜென்ம சனியின் பிடியிலிருந்து நீங்கள் விலகிவிட்டாலும் 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கள் இன்னும் விடுபடவில்லை. இன்னும் கடைசி 2.5 ஆண்டு காலம் பாத சனியாக உங்களுக்கு இருக்கின்றார் என்றாலும் கடந்த 2.5 ஆண்டு காலங்களாக நீங்கள் அனுபவித்து வந்த அந்த கொடுமையான வேதனையை நீங்கள் இனி அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு கிடையாது. அந்த ஒரு வேதனை உங்களுக்கு கிடையாது. இதுவரை தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு, உயர்கல்வி, திருமண தடை போன்ற எத்தனையோ விஷயங்களை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். அதற்கு எல்லாமே ஒரு விடிவு வந்துவிட்டது. நல்ல உத்தியோகம் நீங்கள் தேடினால் கிடைக்கும். தொழிலிலே அபிவிருத்தி ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணத்திற்கான நேரம் உங்களுக்கு கூடி வந்துவிட்டது. எனவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். நீங்கள் கண்டமான பகுதிகளை தாண்டி விட்டாலும் இன்னும் சில சிக்கல்கள் பாக்கி இருக்கின்றது. கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகும். இது குடும்பத்துடன் மட்டுமல்ல, உற்றார், உறவினர், நண்பர்கள் யாருக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படும். உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று மிகவும் மனது வேதனைப்படுவீர்கள். ஆனாலும் இந்த நிலை கூடி சீக்கிரமே மாறிவிடும். காரணம், ராகு பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலே வந்து அமரப்போகின்றான். ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது தனியாக அந்த ராகு கேத்து பயிற்சியை சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் உங்களுக்கு பெரிதாக உதவி செய்ய மாட்டார்கள். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பட்டும் படாமலும் தாமரை இலை தண்ணீர் போல பழகுங்கள். யாரிடமும் மனதாழம் கொண்டு நீங்கள் ஒரு ஆசையோ பாசத்தையோ வைக்க வேண்டாம். யாரையும் நீங்கள் முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம். ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக்கலாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சனியின் பார்வை உங்களது 4, 8 மற்றும் 11ஆம் பாவத்தின் மீது விழுகிறது. உங்களுக்கு பெரிய சேமிப்போ பெரிய வரவோ எதுவும் இருக்காது. இருந்தாலும் கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்கும். கிடைக்கும் பணம் செலவு செய்வதற்கு கரெக்டாக இருக்கும். கடன் என்று வாங்க மாட்டீர்கள். ஆனால் சேமிப்பு என்று எதுவும் உங்களால் செய்ய முடியாது. யாரையும் நம்பி பணம் கடன் கொடுக்க வேண்டாம். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உலகத்திலே நீங்கள் தனித்து விடப்பட்டது போன்ற ஒரு வெறுமையான உணர்வு ஏற்படும். என்றாலும் கூடிய சீக்கிரமே இது மாறிவிடும். காரணம், இன்னும் ஒரு மார்ச்சிலே சனி மாறப்போகின்றார் என்றாலும் மே மாதத்திலே ராகுவும் மாறி உங்களுடைய ஜென்மத்திற்கு வரப்போகின்றார். எனவே இந்த நிலைமை எல்லாமே மாறி மிக நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதை தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக நாம் காணலாம். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.